உன்னதான்டா மலை போல நம்பிக்கையா நான் இந்த ப்ராடக்ட் வாங்கினேன். ஏன்னா, நான் நெறைய ரெமெடிஸ் ட்ரை பண்ணிட்டேன். என்னோட நெக் அண்ட் அண்டர் ஆர்ம்ல இருக்கிற ஹைப்பர் பிக்மென்டேஷன ரிமூவ் பண்றதுக்கு. பட் எதுவுமே ஒர்க் ஆன மாரி ஃபீல் ஆகலன்ட்டு, ஃபைனலி ஐ காட் கிளைகாலிக் ஆசிட் கிரீம். ஸோ யூடியூப்ல வேற டியூப் யூஸ் பண்ணியிருந்தாங்க. நான் ஏதோ மாத்தி வாங்கிட்டோனோன்னு பயந்துட்டேன். பட் தென் ஐ கேம் டு நோ தட் டிஃப்ரெண்ட் மேனுஃபேக்சரர்ஸ் ஆர் சேம் ப்ராடக்ட் தான் அப்டின்ட்டு. ஸோ இத யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்றதுக்கு சில பாயிண்டர்ஸ் இருக்கு. ஒண்ணு எந்த ப்ராடக்ட்டா இருந்தாலுமே பேட்ச் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஸ்கின்ல எந்த பிரச்சனையும் வரலன்னா, அத வந்து நம்ம ரொட்டீன்குள்ள ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம நெக்ல யூஸ் பண்றோம்னா, நெக்க நல்லா வாஷ் பண்ணிட்டு அண்ட் டவல் ட்ரை பண்ணிட்டு, அதுக்கப்புறமா இந்த கிரீம கொஞ்சம் அமௌண்ட்ல அப்ளை பண்ணணும். எவ்வளோ தேவையோ அவ்வளோ. நெறைய யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் எவ்ரி சிங்கிள் டே யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நைட் டைம்ல மட்டும் வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிரீம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஸ்கின்ன கொஞ்சம் ட்ரை ஆக்கும். ஸோ கிளைகாலிக் ஆசிட் கிரீம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் மாய்ஸ்சரைசர் போட்டா பெட்டர் அப்படின்ற மாரி பார்த்தேன். அண்ட் இந்த கிரீம் யூஸ் பண்ணும்போது மார்னிங் டைம்ல நம்ம வெளியில போறோம்னா, SPF 30+ இருக்கிற மாதிரி சன்ஸ்கிரீன் ஆர் எல்ஸ் SPF 30 இருக்கிற மாதிரி சன்ஸ்கிரீன் வந்து போடணும். அண்ட் பெருசா வெயில்ல நிக்கக்கூடாது. ஸோ நான் இந்த கிரீம வெட்னஸ்டே அண்ட் சாட்டர்டே யூஸ் பண்ணலான்னு இருக்கேன்.